இந்த வீடியோவில் பார்த்தோன்னா எழுத்தறிவின்மை அந்த டாப்பிக்கு கீழே சோசியல் எக்கனாமிக் இஷ்யூவில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மெயின்ஸுக்கான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தோன்னா எழுத்தறிவின்மையில் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூங்கிற டாப்பிக்கில் எழுத்தறிவின்மையில் பார்த்தோன்னா 2013 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. செயல்பாட்டு எழுத்தறிவுத்திறன் என்றால் என்ன? செயல்பாட்டு எழுத்தறிவுத்திறன் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி பார்த்தோன்னா 2013 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. அடுத்து 2017 குரூப் 1ல் பார்த்தோன்னா கல்வி அறிவற்ற தன்மையை நீக்குவதில் அனைவருக்கும் கல்வி இயக்கம். அந்த அனைவருக்கும் கல்வி இயக்கத்தோட பங்கினை வர்ணிக்கன்னு 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம்னா அதாவது சர்வசிக்ஷா அபியான் அந்த திட்டத்தில் அந்த ஸ்கீம் சர்வசிக்ஷா அபியான்ங்கிற டாபிக் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அதுக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். சர்வசிக்ஷா அபியான் அதாவது கல்வி எழுத்தறிவற்ற தன்மையை நீக்குவதில் வந்து அந்த சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் வந்து இன்னும் எவ்வளோ பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு 8 மார்க் கொஸ்டினா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2019 குரூப் 2ல் தற்கால இந்திய சமூகத்தில் கல்வியறிவு திட்டங்களின் பலம் மற்றும் பலவீனங்கள் 15 மார்க் கொஸ்டின். கல்வியறிவு திட்டத்தில் வந்து தற்கால சமூகத்தில் கல்வியறிவு திட்டத்தோட பலம் மற்றும் பலவீனம் ரெண்டுமே விவரித்து எழுதி சொல்லியிருக்காங்க. 15 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2008 குரூப் 2ல் பார்த்தோன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் பொருளடக்கத்தினை எடுத்துரைக்கும் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நிச்சயமாக பார்த்து வச்சுக்கணும். அந்த 86 கான்ஸ்டியூஷன் அதாவது கல்விக்கு தொடர்பான திட்டங்கள் அரசியலமைப்பு திருத்த திட்டம் எல்லாமே பார்த்தோன்னா இப்போ 86ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 21A வந்திருக்கும், 51A கொண்டு வந்திருப்பாங்க, 51Aல K அப்படிங்கிற ஒரு பகுதியை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் கல்வி தொடர்பான ஆர்டிகல்ஸ் எல்லாமே நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. 2009 குரூப் 1லன்னு பார்த்தோன்னா புதிய கல்விக் கொள்கை இது ரொம்பவே முக்கியங்க. புதிய கல்விக் கொள்கை எஜுகேஷ்னல் பாலிசி வந்து பார்த்தோன்னா 2009 குரூப் 1ல் கேட்டிருக்க கேள்வி என்னென்னு பார்த்தோன்னா புதிய கல்விக் கொள்கை வந்து 1986 பற்றி கேட்டிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு பார்த்தோன்னா 1968, 86, 1992, 2020 கல்விக் கொள்கை. இப்போது 2020 கல்விக் கொள்கையில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸில் வந்து நிச்சயமாக கூட அதில் இருக்க இந்த கேள்விகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 4 விதமான கல்விக் கொள்கையும் நல்லாவே பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அது வந்து பார்த்தோன்னா 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 2011 குரூப் 1ல் பார்த்தோன்னா எழுத்தறிவின்மையின் முக்கிய காரணங்கள். எழுத்தறிவின்மைக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்திருக்கு 2011 குரூப் 1ல். 2016 குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தோன்னா அதே தான் புதிய கல்விக் கொள்கை 1986ஆம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை நோக்கங்கள். புதிய கல்விக் கொள்கை நோக்கம் என்னென்ன ஒரு 8 மார்க் கொஸ்டினில் வந்திருக்கு பார்த்தீங்களா. புதிய கல்விக் கொள்கை அதே 1986 கல்விக் கொள்கையை பற்றிய 2 கேள்விகள் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த முக்கியமான 4 கல்விக் கொள்கையான 1968, 86, 1992, 2020 கல்விக் கொள்கை. 2020 கல்விக் கொள்கை நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும், இல்லை சோசியல் எக்கனாமிக் இஷ்யூலையும் அதுலேருந்து கேள்விகள் வரலாம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2022 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தோன்னா கிராமப்புற நகர்ப்புற கல்வி இடைவெளியை குறைப்பதில் வந்து மின் கற்றல் லேர்னிங் அதாவது உங்களுக்கு அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த லேர்னிங் பற்றி தான் அதிகமாக நிறைய திட்டங்கள் வந்துச்சு, நிறைய கொண்டு வந்தாங்க லேர்னிங்கில். அதில் வந்து கிராமப்புற நகர்ப்புற அந்த கல்வி இடைவெளியை வந்து குறைக்கிறதுல வந்து லேர்னிங்கோட பங்கு என்ன அதை வந்து மதிப்பீடு செய்ய அப்படின்னு ஒரு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதனால் ப்ரீஃபாக எழுதலாம். அப்படிங்கும்போது அந்த டைமில் அந்த லேர்னிங் பற்றி நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. இது ரீசெண்டாக 2022 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா. கடைசியில் குரூப் 1ல் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா தமிழ் இணைய கல்விக் கழகம் பற்றி குறிப்பு எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இணைய கல்விக் கழகம் ஒரு 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாமே தாங்க நமக்கு வந்து எழுத்தறிவின்மை எழுத்தறிவின்மை ரிலேட்டடாக நமக்கு சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூவில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தோன்னா ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. தேங்க்யூ.